செகண்ட் ஹேண்ட் கார் நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். செகண்ட் ஹேண்டு கார் வாங்குறதுனால உங்களுக்கு லாபமா நஷ்டமா? நான் இப்போ ஒரு செகண்ட் ஹேண்டு காரை இந்த வீடியோவில் ஒன்று காட்ட போகிறேன். இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுற. ஜப்பானோட இந்த மாதிரி காரில் ஆல்ரெடி இன்ஜினியரிங் டிசைன் வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் வரும், செகண்ட் ஹேண்டு கார் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து விளக்க போகிறேன். இப்போ செகண்ட் ஹேண்டு கார் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. புது கார் இப்போ என்ன விலை, புது கார்லேருந்து இந்த செகண்ட் ஹேண்டு காரோட விலையை வந்து மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புது காரில் நீங்கள் பார்க்கும்போது ஏகப்பட்ட கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். செகண்ட் ஹேண்டு கார் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி கியர் காராக தான் இருக்கும். ஆட்டோ கியர் காராக இருக்காது. 90% கிட்ட நம்மளோட பட்ஜெட்டில் அடங்குதுன்னா. சரி, ஆட்டோ கியர் காராக இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் ஸ்டாண்டோட ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஹை ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இல்லை மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி இதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட இந்த காரை பற்றி உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன். செகண்ட் ஹேண்டு காரும் வாங்குறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம். இதனால எவ்வளோ மிச்சம் அப்படிங்கிறதே நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். சரி, என்னடா அது ஜப்பானோட இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த காரை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. கார் 25 வருஷத்துக்கு மேலே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சொன்னேன்னா, வேலை பார்த்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அல்ட்ராசானிக் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மல்டி ஆங்கிள் ப்ரோபு சவுண்ட் வேவ்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ண முடியுமா? அது உங்களுக்கு புரியுதோ புரியல. இதை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு வேணும்னா சயின்ஸோட இதில் வந்து போடுவோம். இங்கே நம்ம கார் விற்கிறத பற்றி நம்ம போடுறோம். அதில் மல்டி ஆங்கிள் ப்ரோபு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு அதுக்கு யாராவது இன்வெஸ்ட் வருவாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போதைக்கு என்னோட சேலரியே பார்த்தீங்கன்னா 900 வெள்ளி தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த செகண்ட் ஹேண்டு கார் இந்தியாவில் வாங்க போகிறது. நான் வெளிநாட்டிலேருந்து பேசுகிறேன். ஆனால் நிச்சயம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கவனிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 5 வருஷத்துக்கு கழிச்சு ஜப்பானில் வந்து அந்த மல்டி ஆங்கிள் ப்ரோபை கண்டுபிடிச்சி எப்படி நான் அதுக்கு முன்னாடியே அது கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறது யோசனை. நம்மளுக்கு தேவை கொஞ்சம் பணம், அது அந்த ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இல்லை. இதே மாதிரி ஒரு காரை வந்து 25 வருஷமா ஓடிக்கிட்டு இருந்தா சொன்னோம் பார்த்துருக்கீங்களா? அப்போ கார் வரும்போது இப்படிலாம் இருந்தால் வந்து என்னன்னா டிரைவர் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, உட்காந்துருக்க பேசஞ்சருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜப்பான் அதை பண்ணி காட்டியிருக்காங்க. நான் யோசிச்சதுல ஒரு 70% பண்ணி காட்டியிருக்காங்க. இன்னும் என்ன நான் யோசிச்சதுல ஒரு 100% பண்ணாங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிதான் இந்த காரை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபியட் புண்டோ வெள்ளை கலர் காடி. இந்த காடியை பற்றி என்ன அப்படிங்கிற அதோட பிக்சரை காட்டி சொல்கிறேன் பாருங்க. இந்த வண்டியை 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. 2012 ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 2012 தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கான்னு சொல்லி. இது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா, வண்டியோட அதாவது எந்த வண்டி வாங்கினாலும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு வீடியோ தான் நான் போட முடியும். இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் இன்ஜின் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட இன்டீரியர் பவர் ஸ்டீரிங் இந்த வண்டிக்கு வந்து வந்துடும். பவர் ஸ்டீரிங் வந்துடும். கியர் மாடல். சரி, இப்போ இந்த கியர் மாடலில் நம்ம இந்த வண்டி வந்து 1,99,000 சொல்கிறாங்க. இப்போ 1,99,000 சொல்லும்போது நம்ம புதுசாக இதே மாடலில் ஒரு 5 சீட்டு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா குறைஞ்சது எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 லட்ச ரூபா கிட்ட வரும். எல்லா இதுவும் சேர்த்து 8 லட்ச ரூபா கிட்ட வரும். 8 லட்ச ரூபாவில் இந்த 2 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 6 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வருது லாபம். அதாவது 6 லட்ச ரூபா உங்கள் கையில் வந்து இருக்குது. லாபம்னு பார்க்க வேண்டாம். சரி, இந்த வண்டியில் இந்த ஸ்டியரிங் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்க் கலர் வெண்டெல்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? இந்த வண்டி அதை வந்து பாலிஷ் பண்ண முடியுமா இல்லை புதுப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ அது புதுப்பிக்கிறதுனா எவ்வளோ செலவு வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 20,000 30,000 வரும். அப்போ 2 லட்ச ரூபாலேருந்து நீங்கள் 20,000 சேர்த்திங்கன்னா 2,20,000. ஸ்டியரிங் கரெக்டாக இருக்கா, இன்ஜின் பார்க்கும்போது ஸ்டியரிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். எல்லா வண்டியிலையுமே ஸ்டியரிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இந்த வண்டியில் நார்மலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் உட்கார்றவங்க ஒரு 5.5 இருந்தாங்கன்னா இடிக்காமல் உட்காந்துலாம். மற்றவங்க உட்காருறது இடித்து தான் உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த வண்டி நம்மளோட மாருதி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதனால் ஓட்டுறதுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேணால் சீட்டு இருக்குது பார்த்துருக்கீங்களா? இந்த சீட்டை வந்து நீங்கள் வந்து மேலே தூக்குற மாதிரி மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். வேறு சீட்டை மாற்றி மேலே தூக்குற மாதிரி முயற்சி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சீட்டுக்கும் சேர்த்து வச்சு பண்ணும்போது, அதாவது ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் சீட்டே மாற்றிடுங்க. 2 லட்ச ரூபாய்க்கு தானே வாங்குறீங்க. புது வண்டி 7 லட்ச ரூபா கிட்ட வருது.
அப்போ சீட்டே நீங்கள் மாற்றுனீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 50,000 செலவு வச்சு வரும். கம்ஃபர்டபுளாக 90% ரிக்ளைனர் சீட்டு சேஃப்டியோட சேர்த்து மாற்றுறதுக்கு பாருங்கள். அதை மாற்றும் போது வண்டியோட இன்டீரியர் லுக்கு நீங்கள் சேஃப்டியோட மாற்றி இது பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை இது பண்ணுங்கள். இந்த பேக் சீட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் பக்கத்தில் இருக்க பேக் சீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டை டோட்டலாக எடுத்துட்டு அந்த சீட்டை டோட்டலாக எடுத்துட்டு டிரைவர் பக்கத்தில் இருக்க பேக் சீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பக்கம், அதாவது நான் ஜப்பானோட இன்ஜினியரிங் மாடல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இருக்க சீட்டை மட்டும் ஒரு ரெக்ளைனர் சீட்டை போட்டுட்டு பின்னாடி இருக்கிறத 100% ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 100% ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் 100% ஃபோல்டுற மாதிரி மேலே இருக்க ஹெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 100% ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க ரெக்ளைனர்ஸ் பின்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சீட்டை போட்டுட்டு 3 பேர் மட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரி 2 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது பாருங்கள். அதனால் நான் உங்களோட கம்ஃபர்டபுள் நீங்கள் எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஜினியரிங் டிசைன் சொல்கிறேன். இதை ஜப்பானில் பண்ணியிருக்காங்க நிறைய அதாவது புது கார் வரதுலாம். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100% ஒரு 5.5 இருக்கவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா 100% லென்த்தியாக பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் படுத்துங்களாம். நீங்கள் அதிகமாக ட்ரைவ் பண்ணும்போது இந்த பக்கத்தில் இருக்க சீட்டை எடுக்க சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, எடுத்துட்டு ரெண்டுத்தையும் நான் ரெக்ளைனர் சீட் போட சொல்லியிருக்கேன். அந்த ரெக்ளைனர் சீட் 100% கீழே குனிகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்டியரிங் பக்கம் இந்த ஸ்டியரிங் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டியரிங் பக்கத்தில் ஒரு பில்லோ மாதிரி ஒரு இது விற்கிறாங்க. அதை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2 பேர் அழகாக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோலில் போட்டு டீசலை போட்டுட்டு நீங்கள் தூங்கலாம். ஐயோ டீசலை போட்டு நான் தூங்குறேனே, எனக்கு டீசல் செலவு அதிகமாக வருமே அப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவீங்க. இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறதுக்கு ஹோட்டலுக்கு போனீங்க. அப்போ ஒரு ஹோட்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா 3,000 ரூபா செலவு வரும். இப்போ நீங்கள் இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறதுல இப்போ 2 மணி நேரம் தூங்குனீங்கன்னா 2 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்களா? 100 கிலோமீட்டர்ஸ்க்கு இது 15 லிட்டர் 1 லிட்டர் கொடுக்குதுன்னு சொன்னால், இந்த பர்டிகுலர் மாடலுக்கு நீங்கள் இதுவும் அடிஷ்னலாக செக் பண்ணிக்கணும். இப்போ வர புது வண்டி எல்லாத்துலேயுமே எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனோட சேர்த்து தான் ஏசியோட சேர்த்து வரும். அப்போ ஒரே ஃபேன் தான். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏசி அதிக நேரம் போடும்போது இன்ஜின் கெட்டு போகாது. எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று, அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கூலிங் ஃபேன் ஒன்று, கூலிங் ஃபேன் தான் எக்ஸாஸ்ட் ஃபேன்னு சொல்லியிருக்கேன். கூலிங் ஃபேன் ஒன்று, அப்புறம் ஏசிக்கு ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா இன்ஜின் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரிங் டிசைன். இது சரியா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரே ஃபேனாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஜின் கெட்டு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. அப்போது ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தூங்குனீங்கன்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் நார்மலாக 150 கிலோமீட்டர்ஸ் போவீங்க. 150 கிலோமீட்டர்ஸ்க்கு 10 லிட்டர்ஸ் பெட்ரோல் 10 லிட்டர்ஸ் டீசல் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரௌண்ட் 1000 ருபீஸ் கிட்ட வரும். இந்த 1000 ருபீஸில் நீங்கள் மூமெண்ட் கம்மியாக இருக்கனால, மூமெண்ட் இல்லாமல் நீங்கள் ஆசிலேஷனில் போட்டு வச்சுருக்கனால என்ன ஆகுனா, அதில் ஒரு 30% மிச்சமாகும். அப்படி ஒரு 30% மிச்சமாச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸில் 2.5 ஹவர்ஸ் நீங்கள் தூங்கும்போது 700 ருபீஸ் நார்மலாக செலவு வரும். இதை நான் அனுபவிச்சிருக்கனால சொல்கிறேன். நிறையா காரில் நான் ஓட்டியிருக்கேன். 25 வருஷத்துக்கு மேலே நிறைய காரில் டீசல் எவ்வளோ செலவாகுது, பெட்ரோல் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற அனுபவிச்சிருக்கா நான் சொல்கிறேன். அப்போ உடனடியாக அவங்களுக்கு ஹோட்டல் கிடைக்காது, அதனால் பெட்ரோல் பங்கில் போய் தூங்குங்கிறேன். இதையே நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வின்டர் ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜன்னலில் என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாக் கலரில் ஒரு கிளாத் ஒன்று இருக்குது. இதை போட்டுட்டு இந்த பிளாக் கலர் கிளாத்தில் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தூங்கலாம். இன்கேஸ் நீங்கள் இதை செக் பண்ணிக்கணும். ஏசி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தூங்குறீங்கன்னா உள்ளே உங்கள் வாலெட்டு, உங்கள் ஃபோனு, கோல்டு எதுவும் நீங்கள் என்னங்கன்னா சேஃப்டி பாக்ஸில் போட்டு அதை எடுக்காத மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இல்லை இல்லாத மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 100% சேஃப். ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீட்டை 100, அதாவது டிரைவரோட சீட்டை 100% ரெக்ளைனர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெட்டு மாதிரி ஆயிரும். இப்போ பக்கத்தில் இருக்கவங்களோட சீட்டுக்கு என்னென்னா 3 பேர் உட்காந்துங்கிறதுனால பேக்கில் இருக்க சீட்டை மட்டும், அதாவது ஒரு சீட்டை தான் போட சொல்லியிருக்கேன், ஒரு சீட்டை ரிமூவ் பண்ண சொன்னால் 3 ரெக்ளைனர் சீட் போட சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சீட்டை பாதியாக மடிச்சுட்டு இது பண்ணிங்கன்னா, அப்போ மொத்தமாக சீட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசு எவ்வளோ வரும்? 35,000 போட்டோம்னா 1,20,000 3 சீட்டுக்கும் சேர்த்து காசு வரும். அப்போ 2 லட்ச ரூபா ப்ளஸ் 1,20,000 சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3,20,000. அப்போ 6 லட்ச ரூபாவில் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னா 5,70,000 பேலன்ஸ் வருது. இப்போ 5,70,000 உங்களுக்கு பேலன்ஸ் வரும்போது நார்மலாக ஒரு 1000 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. 1000 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா 60லேருந்து 70 லிட்டர் பெட்ரோல் போடணும். 60லேருந்து 70 லிட்டர் பெட்ரோல் போடணும்னா 100 ருபீஸ் கால்குலேட் பண்ணோன்னா நம்ம 800 வச்சுப்போம். 800 நம்ம வச்சுக்கிட்டோம். 800, அதாவது 800 ருபீஸ் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம திட்ட
50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் டீசல் பெட்ரோலோட காஸ்ட்டில் வந்து மிச்சம் பண்ணலாம். நம்ம கால்குலேட் பண்ணுற 5,70,000 இன்ஜின் செலவுலாம் வரும், இந்த செலவுலாம் வரும், அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேண்டாம். ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம 800 கால்குலேட்டில் போனோம்னா 30,000 கிலோமீட்டர்ஸ்னால் 3 லட்ச ரூபா வருது அப்படின்னா, அப்போ இந்த 2,70,000 வருது பார்த்துருக்கீங்களா? அதை உங்கள் மெயின்டெனன்ஸுக்கு எத்தனை வருஷத்துக்கு போகலாம்? நீங்கள் 30,000 கிலோமீட்டர் வந்து என்னன்னா இந்த வண்டி டோட்டலாக 1,20,000 கிலோமீட்டர் 14 வருஷத்தில் செலவாயிருக்குன்னா திட்டத்திட்ட ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா டீசல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இந்த மணிக்குள்ளே நார்மல் யூசேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வெஹிக்கிள் பெனிஃபிட்டா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன காம்பேக்டான வெஹிக்கிளாகவும் இருக்கும், வீட்டில் பார்க் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் விற்கிறாங்க அப்படிங்கிற ஃபோன் நம்பரை நான் வந்து கீழே போடுறேன். நான் சொன்ன மாதிரி போயிட்டு இன்ஜின் நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டியரிங் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிள்லேயும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட வீடியோவை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு பார்ப்பீங்க, ஆனால் உங்கள் கம்ஃபர்டபுள் ஜோன் ராஜ மரியாதையாக இருக்கும். நீங்கள் உள்ளே போகும்போது என்ஜாய் பண்ணுவீங்க ஒவ்வொரு வெஹிக்கிள் வச்சுருக்கும் போது. அது மாதிரி நம்ம சேனலில் பார்த்ததுக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து வேறு ஒரு காரில் சந்திப்போம். பாய். கார் வாங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு இந்த கார் இவங்க பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நீங்கள் செக் பண்ணணும். அவங்க பேரில் இன்சூரன்ஸ் இருந்தால் கூட இந்த இன்சூரன்ஸ் வந்து உங்கள் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் கார் நீங்கள் வாங்கி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும்போது உங்கள் பேரில் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் அப்படிங்கிறது வரும், இல்லாட்டி கிளைம் வராமல் போயிடும். அது ரொம்ப உன்னிச்சு எந்த கார் வாங்குறதா வந்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் மட்டும் உங்கள் பேரில் இல்லாமல் வாங்காதீங்க. யார் ஓட்டுநரோ அவங்க பேரில் இன்சூரன்ஸ் வாங்குறது பழகுங்க. ஓட்டுநர் மிஸ்டேக்னால தான் ஏதாவது விபத்து நடக்கிறதுனா நடக்கும், அப்போ தான் கிளைம் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கார் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அந்த காரை வந்து உங்கள் பேரில் மாற்றுறது செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் காரை எப்போ நீங்கள் உங்கள் பேரில் மாற்ற போகிறீங்களோ அதை என்ன பண்ணுங்கள், ஒரு அட்வொகேட்டு இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து கார் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது சாவியை வாங்கும்போது கரெக்டாக நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டு ஏமாந்து போயிடுறாங்க. பேமெண்ட்டை வந்து சரி வந்து காரை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி காரோட பேமெண்ட்டை கொடுத்து ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ டாக்குமெண்ட் செக்கை வந்து கிளியராக பண்ணணும், வாங்குறது இது பண்ணணும். ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹேண்டு கார் வாங்கும்போதே ஏமாந்து போகிறாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹேண்டு கார் வாங்கும்போது நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. யாரையும் வந்து ட்ரஸ்ட் பண்ணவே கூடாது. எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து யாரையும் ஒரு 10 ரூபா வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கூட யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் 2 லட்ச ரூபா கிட்ட கொடுக்க போகிறீங்க இந்த காரோட இதுக்கு. அப்போ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள் கீழே மாறுதா என்ன ஏது அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா காரோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். சரி, இந்த நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா, இவங்க யாராக இருப்பாங்க நார்மலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடம் அப்புறம் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் வந்து ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி கார் ஏஜென்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்களுக்கு நார்மலாக என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் நிர்ணயிச்ச விலைன்னா 1%, 2%, மேக்ஸிமம் 2% கொடுக்கலாம். இதுதான் வந்து அரசாங்கம் நிர்ணயிச்ச விலை. அப்போ அந்த 2%ங்கிறது எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா காராக இருந்துச்சுன்னா 2%ங்கிறது 1%ஆக இருந்ததுன்னா 2,000 ரூபா, 10%ங்கிறது 20,000 ரூபா. அப்போ 1%னா 2,000 ரூபா. அப்போ 2% அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4,000 ரூபா வரும். இவ்வளோ பெரிய கார் வாங்க ஒரு 4,000 ரூபா கொடுக்குறத பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு மேலேயும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்களாக பார்த்து டிப்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இதான் வேல்யூ. அந்த உங்களுக்குன்னு ஒரு காரை செலக்ட் பண்ணி காட்டுறாங்க, இந்த காரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான வேல்யூ. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டேமேஜ் இருக்கா, காரில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, இன்ஜின் கரெக்டாக இருக்கா, ஸ்டியரிங் கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்டேஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஆர்டிஓவில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காரை வாங்கி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் இட், இந்த காரை பற்றி எப்படி என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன காரை வச்சுட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதை தாண்டி என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிசைன் இருக்கும்ல கண்டிப்பாக. அப்போ ஒவ்வொரு காருக்கும் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது வருங்கால வீடியோலையும் நம்ம வந்து சேர்த்து சொல்லிகிட்டு இருப்போம். நான் கேட்குறதுலாம் சின்ன விஷயந்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி கார் செகண்ட் ஹேண்ட் கார் தான். நான் அவங்கள 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லுவேன். எல்லோரும் கார் வச்சிருக்கணும், கார் இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிராமத்தில் புறத்தில் இருக்கவங்க எல்லாரும் கார் வச்சிருக்கணும். அப்படிங்கிறதுல தான் நீங்கள் கார் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன்னே தவிர இந்த வீடியோனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இது அதிகமாக பார்க்குறனால எத்தனை பேர் கார் தேவை அப்படிங்கிறது, கார் தேவை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறனால அவங்களும் கார் வாங்க முடியும். அதுக்காக தான் பஸ்ஸில் வந்து என்னன்னா உங்கள் பஸ் எப்படி இருக்குது, தமிழ்நாடு போக்குவரத்தோட பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும்.
அதுவும் நினச்ச நேரத்துலையும் வராது. எமர்ஜென்சிக்கு அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக பைக் இல்லாமல் கார் அப்படிங்கிறது தேவை. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. நன்றி.